Praise the Lord. இந்த காலையிலே நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். ஓ நன்றி. அவருடைய திருப்பாதம் நம்முடைய பலன். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதண்டை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதண்டை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. அவருடைய சமூகம் இந்த காலவெளியில வாருங்கள். உங்க வாழ்க்கையில கடவுள் தலையிடுவார், மாற்றுவார், சூழ்நிலை மாறும். ஓ நன்றி. Thank you, Jesus. நான் உம்மை நம்புகிறேன் அப்பா, இந்த கிருபை நம்புகிறேன் அப்பா. Oh, thank you, Jesus. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தெய்வ சமூகத்திலே தமதண்டை கண்டடைந்தே, தெய்வ சமூகத்திலே. ஆமென். நாங்கள் உமது சமூகத்தில் வந்திருக்கிறோம், உமது திருப்பாதம் வந்திருக்கிறோம். நீர் எங்கள் தஞ்சம், எங்கள் கோட்டை. இன்னைக்கு இந்த பிள்ளைகள் உமது சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது உங்கள் கிருபையால் உமது பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே கடவுளுடைய வேத வார்த்தையை நாம் ஆதாரமாக எடுப்போம். நீதிமொழிகள் 11:28, தன் ஐசுவரியத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். ஆமென். 2 விஷயத்தை இந்த சாலமோன் ஞானி ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. ஒன்று சொல்கிறாரு இல்லையா, ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ ஜீவத்துக்குள்ளே வந்துருச்சு பாருங்க, இது இருந்தால் போதும் வாழ்வேன். அவர்களுக்கு கர்த்தர் அவசியம் இல்லை, அவருடைய கிருபை அவசியம் இல்லை, வேத வார்த்தைகள் அவசியம் இல்லை, வாக்குத்தத்தம் அவசியம் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ கர்த்தரை ஏற்றுக்கிட்டல, அப்போ அந்த கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? உன் கர்த்தர் என்ன ஏழையா? இப்படியே தான் இருப்பியா? உன் கர்த்தருக்கும் உனக்கு ஐஸ்வர்யத்துக்கு தூரமாக இப்படின்னா பேசுவாங்க. இல்லைங்க, ஐஸ்வர்யத்தை கொடுக்குறவர் அவர் தான். ஆனால் கவனிங்க, கர்த்தர் மூலம் வர்ற ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தர் இல்லாமல் வர்ற ஆசீர்வாதத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆகவே ஐஸ்வர்யத்தை நம்புறவன் விழுவான், நினச்சி நிற்க முடியாது.
சரி, இன்றைக்கி இந்த 2வது பகுதியை பார்ப்போம். இந்த 2வது பகுதியில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ரைச்சஸ், நீதிமான்களே. நீதிமான்னா யார்? ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நீதிமான் யார்? ரொம்ப நியாயமாக வாழ்கிறவன், ஒழுக்கமாக வாழ்கிறவன், கரெக்டாக ஆராதனைக்கு போகிறவன். அதுக்கு நான் ஆராதனைக்கு கரெக்டான டைமுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை. ஒழுக்கமாக வாழ்கிறவன் வாழக்கூடாதுன்னு சொல்லலை. எப்படி வேணால் அப்படி சொல்லலை. ஒழுக்கம்னா அவசியம். ஆனால் நல்ல கவனிங்க, இதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஒழுக்கமாக வாழ்கிறதுக்கு மேலே ஒன்று இருக்குது. கடவுளுடைய நீதியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்புறது. அவன்தான் நீதிமானாகவே இருக்க முடியும். அவன்தான் ஒழுக்கமாகவே இருக்க முடியும். அவன்தான் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அவன்தான் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அவன்தான் சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். இப்போ நம்ம கொஞ்சம் மாற்றிட்டோம். ஆனால் ஒரிஜினலாக பைபிள் என்ன பேசுது? நீதிமான்னா யாருன்னா, நீ கடவுளோட நீதியை நம்பும் பொழுது தான் நீ நீதியாகவே ஜீவிக்க முடியும், உண்மையாகவே ஜீவிக்க முடியும். அடுத்தது கவனிங்க, நீதிமானில் இன்னொரு விஷயம் இருக்குது. those who want to build their life through the God's righteousness. எந்த ஒரு மனுஷி அவன் தேவனுடைய அந்த நீதியில் தன்னுடைய வாழ்க்கையை கட்டணும்னு விரும்புகிறானோ அவன் தான் நீதிமான். ஹலோ, வழங்குதா? ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். கடவுளுடைய நீதியில் தான் வாழ்க்கையை கட்ட, தான் குடும்பத்தை கட்ட பிரயாசப்படுறான் பாருங்க, அவன் தான் நீதிமான். சரி, இப்போ நம்ம அடுத்த அந்த பகுதி, துளிரை போல தலைப்பார்களாம். இல்லையா? நல்லா கவனிங்க. ஒரு செடி துளுத்து வருது. அது துளுக்க அந்த அந்த கலரை பார்க்குறதுக்கே அவ்வளோ அந்த ஆலிவ் க்ரீன். நான் ரொம்ப கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆள். இப்போ இல்லை, சின்ன வயதுலேருந்து அதை அப்படி வளர்ப்பேன், அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த கலர் துளுத்து வரும்போது ஐயோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அந்த ஜாய்ஃபுல்லாக நீங்கள் நினச்சிங்கன்னா, கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு செடி துளுக்கும் போது அதை போய் பார்ப்போம் பாருங்கள். துளுக்கும் போது பல விஷயம் நடக்கும். அதை க்ரோத்தையும் பார்க்க முடியும். அப்புறம் அங்கேருந்து மொட்டு வரும். அதில் சில ப்ராசஸ் நடக்கும் போது, அந்த டெவலப்பிங்கை பார்க்கும் போது அமேசிங். அப்போ பாருங்கள், துளுக்கிறது அப்படியே ஒரு லெவலில் நிற்காது, அது பெரிய விருட்சமாக மாறும். அப்போ துளிரை போல யார்? இந்த நீதிமான், கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தருடைய நீதியை தான் வாழ்க்கையில் வைக்கிறவன். அவன் என்ன செய்வானா, அவனுடைய வாழ்க்கையில் அந்த க்ரோத் இருக்கும். எப்படிப்பட்ட க்ரோத்து? காரியம் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து தான். அது ஒன்று தான். அடுத்த 2-3ன்னா நான் சொல்ல போகிறதில்ல. ஒருத்தன் கடவுளுடைய நீதியை விரும்புகிறான், அதை தான் வாழ்க்கையில் கட்டணும்னு விரும்புகிறான். வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய ஜீவியம் அவன் வாழ்க்கையில் உண்டாகும். அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகும். அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகும் பொழுது தான் அங்கே மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்கே வரும். ஹலோ, நிறைய பேர் இன்றைக்கி மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்கை தனியாக போட்டு பேசிகிட்டு இருக்கேன். மெட்டீரியல் பிளெஸ்ஸிங் எங்கே வரும்னா, உன் மனது ஆவியிலே கட்டப்பட்டு, ஆவியில் கண் திறக்கப்பட்டு, என்ன செய்யணும் எது செய்யக்கூடாது, அது ஆவியில் நடக்கிற விஷயம். அந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வரும்போது தான் மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்கு உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக வரும். 2வது, குட் ஹெல்த்து இட் பேஸ்ட் ஆன் ஸ்பிரிச்சுவல் க்ரோத். ஆவிக்குரிய வளர்ச்சியில் தான் உன்னுடைய குட் ஹெல்த்தே இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. தியானிக்கிறது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட், ஜபம் பண்ணுறது எவ்வளோ, எல்லாம் தூரம். அப்புறம் எப்படிங்க குட் ஹெல்த் இருக்கும்? இன்றைக்கி அநேகர் அடிக்கடி சுகவீனப்படுகிறது. ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஆவிக்குரிய விஷயத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல. மெட்டீரியல் பிளெஸ்ஸிங் தடைப்பட்டு கிடக்குதுன்னா அங்கே ஆவிக்குரிய ஜீவியம் சரியில்லை. ஆனால் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்க்கு இடம் இல்லை, குட் ஹெல்த்துக்கு இடம் இல்லை, ஒரு ஜாய்ஃபுல்லான லைஃபுக்கு இடம் இல்லை, அது நஷ்டம் கஷ்டம். இல்லை, மாற்றி பேசுகிறீங்க. நீங்கள் போய் பாருங்கள், வேதத்தில் பாருங்கள். ஒருவேளை சில நேரம் கஷ்டம், சில விஷயங்கன்னா வரும், நடக்கும். ஆனால் அது அதை தாண்டி செல்வதற்கு, அதை தோக்கடிக்கிறதுக்கு தான் அந்த வழியில் கர்த்தர் நடத்துகிறாரோ ஒழிய, அதில் போய் மாட்டிக்கிட்டு கிறிஸ்தவ ஜீவனாக இப்படி தான் இருக்கும் இல்லை, கிடையாது. அதை தோற்கடிக்க வேண்டும், அதை பதறாக்க வேண்டும். அப்புறம் பாருங்கள், 3வது, ஜாய்ஃபுல் ஃபேமிலி. இது எங்கே உண்டாகுதுன்னு சொன்னால், இந்த நீதிமானுடைய வாழ்க்கையில். இன்றைக்கி கர்த்தரை நம்புறீங்களா? கர்த்தருடைய நீதியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க, நீங்கள் பெருத்த நன்மை பெறுவீங்க. காட் பிளஸ் யூ. பை.